ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் வெஜ்ஜி புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பீன்ஸ் கொஞ்சம், கேரட் கொஞ்சம், 2 வெங்காயம், ஒரு 5 தக்காளி, எலுமிச்சைப்பழம் 1, இது சோயா கொஞ்சம் சிறிதளவு, இதெல்லாம் வச்சு தாங்க நம்ம வெஜ் புலாவ் சூப்பராக செய்ய போகிறோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கேரட்டு, பீன்ஸு, பெரிய சைஸில் வெங்காயம், இதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிறிதளவு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, லெமன்க, சோயாவை ஹாட் வாட்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போது இந்த பாருங்கள், ஒரு 3 கிராம்பு, பட்டை, ஏலக்காய், அப்புறமா பிரிஞ்சி இலை, இதெல்லாம் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறிங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. எல்லா காய்கறியும் போட்டேங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ அடுத்தது நம்ம காரத்துக்கு தனி மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுங்க, அப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா இது கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடருங்க. இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாங்க. ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சிக்கலாங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த சோயாவையும் கலந்துக்கலாங்க. ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் கலந்துக்கலாம். நான் கலந்துட்டேங்க. நான் சாதாரண சாப்பாட்டு அரிசி தாங்க ஊற வச்சுருக்கேன் 2 ஆளாக்கு. இப்போது இதை நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா கொத்தமல்லி தலையும் போட்டுருங்க. இது கூட 5 டம்ளர் தண்ணிங்க வச்சுருக்கேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது இது உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் வச்சிடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுங்க வெஜ்ஜி பிரியாணி. எல்லாம் கரெக்டாக போட்டாச்சுங்க. இப்போ ஒரு கொதி வந்தவுடனே நம்ம மூடிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க, வெஜ்ஜி பிரியாணி ரெடி ஆகிடுங்க. சூப்பராக கொதி வந்துச்சுங்க. இப்போ நம்ம மூடிடலாம். ரெண்டு விசில் வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். சுட சுட இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம்.
இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. ஏதோ அப்பளமும் வச்சுட்டேன், கூட சுவையான தயிர் பச்சடிங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.